இந்த லைன் வீவர் பர்க் பிளாட்டை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி சின்னதாக ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். இந்த லைன் வீவர் பர்க் பிளாட்டுன்றது என்சைம் கைனட்டிக்ஸில் நார்மல் அன்இன்ஹிபிட்டட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இன்ஹிபிட் ஆன ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த லைன் வீவர் பர்க் பிளாட். இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன். இதுதான் இந்த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் வந்து முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போடலாம். ஒரு சில டைம் விமேக்ஸை கொடுப்பாங்க, அப்புறம் வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அல்லது கேஎம் கொடுத்துருப்பாங்க, அல்லது வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ இதில் ஒரு ரியாக்ஷன் இந்த ஸ்பீடில் நடக்குது, இப்போ இன்னொரு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் போட்டால் என்ன ஸ்பீடில் நடக்கும்லாம் கேட்டால் நம்ம நார்மலாக 2க்கு வந்தால் 4, இதுக்கு வந்தால் இவ்வளோன்னு நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டால் அது வேலைக்கு ஆகாது. இந்த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனில் இந்த வெலாசிட்டியில் ரியாக்ஷன் நடக்குது, அது வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஏறினா எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இந்த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் கம்பல்சரி தேவை. கேஎம்னா என்ன, விமேக்ஸ்னா என்ன, இதெல்லாம் தெரியணும். கேஎம் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் நமக்கு தெரியும். கேஎம்மோட டெஃபினேஷன் வந்துட்டு அது வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் at which velocity of the reaction is half the maximum velocity. முதல்ல விமேக்ஸ்னால் என்னன்றது தெரியும். விமேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, விமேக்ஸ்ன்றதை அட்டைன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டுக்கு வந்துடணும். விமேக்ஸ்ன்றது ஒரு கேல்குலேட்டட் வேல்யூ. எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஒரு என்சைம்னால நடக்குது. அந்த என்சைமில் ஒரு சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த எல்லா சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்லேயும் போய் ஒரு சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகி, அப்போ அந்த எல்லா சைட்டு மூலமாகவும் அந்த ரியாக்ஷன் கேட்டலைஸ் ஆகி அப்போ ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு அட்டைன் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பீடு தான் விமேக்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, லேபில் ஒரு என்சைமை எடுத்து அதில் எத்தனை சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட் இருக்குன்றத கணக்கு போட்டு அது எல்லாத்துலேயும் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆனால் எந்த ஸ்பீடில் நடக்கும்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் விமேக்ஸு. ஆனால் ரியல் லைஃப்பில் எல்லா சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்லேயும் போய் சப்ஸ்ட்ரேட்டு என்றைக்குமே அட்டாச் ஆகாது. அதனால் விமேக்ஸுன்றதை அட்டைன் பண்ணவே முடியாது. நீ விமேக்ஸ் அட்டைன் பண்ணவே முடியலைன்னா அப்போ நீ எப்படி விமேக்ஸை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு என்சைமையே உட்காந்து இப்படி மாலிகுலர் லெவலில் கணக்கு போட முடியாது. அதனால தான் என்ன பண்ணாங்க, விமேக்ஸோடைய பாதியை வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அப்போ அந்த விமேக்ஸோட பாதி என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு நம்ம விமேக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஎம்னு ஒரு வேல்யூவை வச்சாங்க. இந்த கேஎம்மை பார்த்தேன்னு வச்சுக்கோ, கேஎம் வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். கேஎம் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் அட் விச் half the maximum velocity is achieved. அதுதான் இந்த கான்செப்டே. அது வந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் தான். அது அந்த கிளாரிட்டிக்கும் வந்துடணும். நம்ம விமேக்ஸ்ன்றது வெலாசிட்டி, ஆனால் கேஎம்ன்றது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஓகே, இந்த பிளாட்ஸும் நமக்கு தெளிவாக இருக்கணும். ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஒய் ஆக்சிஸில் வந்து ஒய்யும் வியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. அதனால் வந்து 1/v அவ்வளோதான். எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி 1/s கொடுக்கணும். 1/sனா 1 சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், 1/v. ஓகே, இப்போது இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு அப்படியே ஒரு கர்வாக அப்படியே போயிட்டுருக்குல்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போயிட்டுருக்கும்போது இது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது, அப்புறம் ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி ஆல்ரெடி நீ பிளாட் பண்ணிட்ட. அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இடத்துல ஒரு வெலாசிட்டியை டச் பண்ணுதுல அந்த லைன், அந்த டச் பண்ணக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டு தான் உனக்கு வந்து 1/vmax. ஓகேவா, 1/vmax வந்துடுச்சு. அதே இது எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு டச் ஆகுது பார்த்தியா,
அது வந்து -1/Kmax. இந்த -1ன்ற வேல்யூ ரொம்ப முக்கியம். மைனஸை மட்டும் மறந்துடவே கூடாது. ஏன்னு சொல்கிறேன். மைனஸை ஏன் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். -1/Vmax ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட். ஒரு என்சைம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த என்சைமோடைய கேஎம் இருக்குல்ல, என்சைமோடைய கேஎம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அஃபினிட்டி. அஃபினிட்டினா அதான் இந்த ஒரு என்சைமுக்கு ஒரு டுவர்ட்ஸான சப்ஸ்டியூட்டுக்குள்ள ஒரு அஃபினிட்டி. இப்போ ஹை அஃபினிட்டி ஒரு என்சைமுக்கு குளுக்கோஸ் மேலே இருக்குன்னு வச்சுக்கோ, அதோட கேஎம் வந்து கம்மியாக இருக்கும். லோ கேஎம் இருக்கக்கூடிய என்சைமுக்கு அஃபினிட்டி ஹையாக இருக்கும். ஹை கேஎம் இருக்கக்கூடிய என்சைமுக்கு அஃபினிட்டி லோவாக இருக்கும். இந்த கான்செப்ட் வச்சு ஒரு ஃபேமஸான எம்சிக்யூ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஹெக்ஸோகைனேஸ் குளுக்கோகைனேஸ் பிஒய்க்யூன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பிஒய்க்யூவாக இருக்க சான்ஸ் இருக்கு. ஹெக்ஸோகைனேஸ் குளுக்கோகைனேஸ். ஹெக்ஸோகைனேஸ்ன்றது எந்த ஆர்கனில் இருக்குது, குளுக்கோகைனேஸ்ன்றது எந்த ஆர்கனில் இருக்குது, அதை வச்சு நம்ம கேஎம் அஃபினிட்டி எல்லாத்தையுமே சொல்லிடலாம். குளுக்கோகைனேஸ் குளுக்கோஸ் உடம்புல இருந்து நம்ம ஜிஐடியில இருந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் குளுக்கோஸ் வந்து அப்சார்ப் ஆகி போர்ட்டல் வீனஸ் சிஸ்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் போர்ட்டல் வீனஸ் சிஸ்டம் நேராக லிவரில் போய் ட்ரெயின் ஆகுது, பான்கிரியாஸுக்கும் போகுது. அந்த ரெண்டு டிஷ்யூமே பார்த்தோன்னா குளுக்கோஸை தான் நான் சாப்பிட்ருக்கேன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சாகணும். புரியுதா? இஷ்டத்துக்கு எந்த ஒரு ஹெக்ஸோஸ் வந்தாலும் அதை எடுக்கக்கூடாது. இன்சுலினோட வேலை குளுக்கோஸ் அதிகமாச்சுன்னா இன்சுலின் செக்ரேட் ஆகணும், அதுதான் அதோட வேலை. அதனால் பான்கிரியாஸு லிவர்லாம் குளுக்கோஸ் வந்துச்சான்றது தான் செக் பண்ணணும். எனி ஹெக்ஸாஸ் இருக்கான்னு அதை செக் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக குளுக்கோகைனேஸ் தான் இருக்குது. அந்த குளுக்கோகைனேஸுக்கு குளுக்கோஸுக்கு லோ அஃபினிட்டி தான் இருக்கணும். அதுவும் அந்த ஆர்கனை வச்சே நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் போர்ட்டல் வீனஸ் சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸ்லாம் லிவருக்குள்ளேயும் பான்கிரியாஸுக்குள்ளேயும் போகும்போது அந்த குளுக்கோகைனேஸ் ஹெக்ஸோகைனேஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் எந்த என்சைம் ஃபஸ்ட்டு? கிளைகாலிசிஸோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. குளுக்கோஸ் வந்து செல் மெம்பரேனுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அந்த குளுக்கோஸை வந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டாக மாற்றக்கூடிய ஸ்டெப்பு. ஏன்னா நீ மட்டும் ஒரு செல்லுக்குள்ளே வந்து குளுக்கோஸ் டிஃப்யூஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அதை நீ இது குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டாக நீ மாற்றலைன்னா மறுபடியும் அந்த குளுக்கோஸோ ஃப்ரக்டோஸோ என்னவோ அது மறுபடியும் வந்துட்டு செல் மெம்பரேனை விட்டு வெளில போயிடும். அதில் ஒன்ஸ் ஒரு குளுக்கோஸோ ஃப்ரக்டோஸோ என்ட்ரு ஆச்சுன்னா அதை ட்ராப் பண்ணுறது தான் இந்த குளுக்கோகைனேஸ் ஹெக்ஸோகைனேஸோட வேலை. இப்போது பான்கிரியாஸ்லேயும் லிவர்லேயும் குளுக்கோகைனேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இது வந்துட்டு பான்கிரியாஸுக்கும் குளுக்கோஸ் லிவருக்குள்ளேயும் குளுக்கோஸ் வந்த உடனே அதை ட்ராப் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சுக்கிச்சின்னு வச்சுக்கோ, உடம்புல மற்ற எந்த ஆர்கனுக்கும் அது குளுக்கோஸ் கிடைக்காது. குளுக்கோகைனேஸ் வந்துட்டு குளுக்கோஸுக்கு ஹை அஃபினிட்டி இருந்து அதுவே எல்லா குளுக்கோஸையும் பிடிச்சி உள்ள குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டாக ட்ராப் பண்ணி வச்சுருந்ததுன்னா உடம்புல எந்த ஆர்கனுக்குமே குளுக்கோஸ் கிடைக்காது, எல்லாத்தையும் உறிஞ்சு தள்ளிடும் பான்கிரியாஸும் லிவரும். அதனால் பான்கிரியாஸுக்கும் லிவருக்கும் வர்றதுக்கு அஃபினிட்டி லோவாக இருந்தால் மட்டும்தான் அதால் குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ணாமல் வந்து சர்க்குலேஷனில் விட்டு உடம்புல உள்ள மற்ற ஆர்கன்ஸுக்கு முதல்ல சப்ளைக்கே விட முடியும். அதனால் குளுக்கோகைனேஸ் லிவர் பான்கிரியாஸில் இருக்குது, அதுக்கு குளுக்கோஸ்க்கு அஃபினிட்டி கம்மினா ஆட்டோமேட்டிக்காக கேஎம் அதிகம். முக்கியமான ஒரு எம்சிக்யூ இது. இதை சும்மா சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கும் இந்த கவுக்கும் ரொம்பலாம் சம்மந்தம் இல்லை. சரி, இதான் நார்மல் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது காம்படேட்டிவ் இன்ஹிபிஷனுக்கு வரப்போகிறேன். காம்படேட்டிவ் இன்ஹிபிஷனில் என்ன ஆகுது? இந்த காம்படேட்டிவ் இன்ஹிபிஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா காம்படேட்டிவ் இன்ஹிபிஷனில் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப நாளாக நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு குறிப்பிட்ட சைட் இருக்குது, சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்டுன்னு இருக்குது இந்த என்சைமில்.
இந்த என்சைமில் இருக்க சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்டில் எந்த சைட்டில் போய் இந்த சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகுதோ அதே சைட்லேயே போய் இன்ஹிபிட்டரும் பைண்ட் ஆகிடுச்சு. பைண்ட் ஆகிட்டதுனால சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சென்டர் ஆக்கியபைடாக இருக்குது. சப்ஸ்ட்ரேட்டால் அதுங்க போய் உட்கார முடியலை. அதனால் ப்ராசஸ் நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே இந்த சப்ஸ்ட்ரேட் அதிகமாகிடுச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த இன்ஹிபிட்டரை வந்து இந்த தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் உட்காந்துடும். ஃபஸ்ட்டு இது இருக்கிறோம், அது நம்ம சின்ன வயசுலேயே படித்த கான்செப்ட். இது கான்சன்ட்ரேஷன் அதிகமானதுக்கப்புறம் இதெல்லாம் போயிடும். இந்த இன்ஹிபிட்டர் வந்து போயிட்டு அந்த இன்ஹிபிட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காந்துடும். அப்படியே பச்சக்குன்னு உட்காந்து இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் ரியாக்ஷன். பிரச்சனையே இல்லை. ஆனால் இதை நீ இனிஷியலாக நீ பார்த்த அப்படின்னா அஃபினிட்டி கம்மியாக இருந்திருக்கு. இனிஷியலாக அஃபினிட்டி கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போ அஃபினிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா, அஃபினிட்டினா என்ன, சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆகிற கெப்பாசிட்டி. எடுத்தானா ஒரு லோ கான்சன்ட்ரேஷன்ஸில் அஃபினிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் ரியாக்ஷன் வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்ஸ் அந்த த்ரெஷோல்டை தாண்டி சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரியாக்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக போய் விமேக்ஸை அட்டைன் பண்ணிடும். அதில் என்ன ஆகுது, விமேக்ஸை அட்டைன் பண்ணிடுது. எப்படி ஹை கான்சன்ட்ரேஷன் வர வர விமேக்ஸை போய் அட்டைன் பண்ணிடுது. ஆனால் எடுத்தனும் எனக்கு அஃபினிட்டி தான் கம்மியாகும். அதனால் கேஎம் வந்துட்டு அஃபினிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கேஎம் வந்துட்டு காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் அதிகமாகுது. விமேக்ஸு சேஞ்சே ஆகுது. இதுதான் எம்சிக்யூவில் கேட்பாங்க. காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் விமேக்ஸ் என்ன ஆகும், கேஎம் என்ன ஆகும். விமேக்ஸ் வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் மாறவே போகிறதில்ல, சேமாக தான் இருக்க போகுது. அதே இது வந்துட்டு கேஎம்மாக இருக்கும்போது மட்டும் அஃபினிட்டி வந்து கம்மியாயிடுச்சு, அதில் கேஎம் அதிகமாகிடுச்சு. காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதே இதை கிராஃபாகவும் நீ பார்த்தாகும். ஏன்னா வந்து இந்த கிராஃபும் வந்து எம்சிக்யூவில் கேட்குறாங்க. அஃபினிட்டி கேஎம் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகேவா, கேஎம் அதிகமாகிடுச்சு. -1/k, அதுக்காக தான் இந்த இடத்துல நான் பார்க்க சொன்னேன். கேஎம் வந்து அதிகமாகிடுச்சு -1/k அப்படின்னா இது அப்படியே என்ன ஆகும், கிராஃப் வந்துட்டு முன்னாடி வருமா பின்னாடி வருமா யோசிச்சுப்பார். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னா இது பின்னாடி போகணும். ஏன்னா அந்த கீழே டினாமினேட்டர் அதிகமாக கர்வ் பின்னாடி தான் போகணும். ஆனால் மேலே ஒரு -1 நீ போட்டுட்ட, அதனால் நீ முன்னாடி இங்கே கொண்டு வந்துடு. விமேக்ஸு சேஞ்சே ஆக போகிறது. புரியுதா? கேஎம் வந்து அதிகமாகுது, ஆனால் அந்த அதிகமாச்சுன்னா இந்த பாயிண்ட் இங்கே தான் போகணும், பின்னாடி தான் நோக்கி போகணும், பின்னாடி இந்த இடத்த நோக்கி வரணும். ஆனால் இதுக்கு வந்து மைனஸாக இருக்கிறதால அது முன்னாடி இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விமேக்ஸில் சேஞ்சே இல்லை. அதனால் 1/Vmax அதே பாயிண்டில் வந்துடுச்சு. இதுதான் காம்படிட்டிவோட கர்வ், இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது காம்படிட்டிவ் முடிச்சிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நான் காம்படிட்டிவ்க்கு வந்துட்டோம். நான் காம்படிட்டிவ்க்கு என்னென்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் கம்பைன் பண்ணும், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ன்றதை ஃபார்ம் பண்ணும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு என்சைம் திரும்ப ரீசைக்கிள் ஆகிடும். நான் வந்துட்டு 2 பேர் கூடயும் வந்து சேருவேண்டா அப்படின்னு சொல்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் வந்து 2 பேர் கூடயும் சேருவேண்டா அப்படின்னா
அதுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த இன்ஹிபிட்டர் இருக்குல்ல, அது வந்து இந்த என்சைம் கூடயும் போய் பைண்ட் ஆகி இதையும் இன்ஹிபிட் பண்ணிடும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸோட பைண்ட் ஆகி இதையும் இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகேவா? ரெண்டுத்து கூடயும் பைண்ட் ஆகும். இந்த நான் வந்து ரெண்டுத்து கூடயுமே ஈக்குவல் அஃபினிட்டியோட பைண்ட் ஆகும். ரெண்டுத்து கூடயுமே ஈக்குவல் அஃபினிட்டியோட பைண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பாரு. என்சைமால சப்ஸ்ட்ரேட்டு கூடயும் பைண்ட் ஆக முடியலை. சரி, இந்த இடத்துல சின்ன தப்பு. ரெண்டுத்து கூட பைண்ட் ஆகும்னு மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சேஞ்ச் நான் சொல்ல போகிறேன். இது வந்து ரெண்டுத்து கூடயுமே பைண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு நீ இன்ஹிபிட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஹிபிட்டர் இந்த இடத்துல பைண்ட் ஆகுது. ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இன்ஹிபிட்டர் போய் பைண்ட் ஆகிடுச்சு. அல்லோஸ்டியரிக் சைட்டில் போயிட்டு இன்ஹிபிட்டர் பைண்ட் ஆகிடுச்சு. நான் காம்படிட்டிவ் அல்லோஸ்டேரிக்கில் பைண்ட் ஆகிருக்கு. அதே அல்லோஸ்டேரிக் சைட்டில் இங்கே இதுலேயும் பைண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. நமக்கு இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸில் பைண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம், இந்த அல்லோஸ்டேரிக் சைட்டில் பைண்ட் ஆச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது இந்த நான் காம்படிட்டிவ் என்சைமுக்கு வராது. நான் காம்படிட்டிவ் என்சைமில் என்ன ஆகும்னு நீ கேட்டேன்னா, அல்லோஸ்டேரிக் சைட்டில் பைண்ட் ஆகிடும். இன்ஹிபிட்டர் வந்து அல்லோஸ்டேரிக் சைட்டில் பைண்ட் ஆகிடும், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் இது இந்த என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டு பைண்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை இது நிறுத்தாது. என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டு பைண்ட் ஆகிடும். அது பைண்ட் ஆகும், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாகவும் ஃபார்ம் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த நான் காம்படிட்டிவ். இதுதான் இந்த கான்செப்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நான் காம்படிட்டிவ்ல என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகிறத தடுக்காது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதையும் அதை தடுக்காது. ஆனால் அது கூட அந்த நேரம் எல்லாம் இந்த இன்ஹிபிட்டர் கூடவே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெப் வரைக்கும் அது ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இதுக்கு அடுத்ததாக ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண விடாமல் மட்டும் தடுத்து நிறுத்திடுச்சு. அதனால் என்ன ஆகுது, பைண்டிங் தான் அஃபினிட்டி. அதெல்லாம் அஃபினிட்டியே அது போய் மாற்றவே போகிறது கிடையாது. அதனால் கேஎம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கேஎம் வந்து ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. நார்மலாக இருக்கிற கேஎம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிடும். ஆனால் நான் காம்படிட்டிவை பொறுத்த வரைக்கும் கேஎம் வந்துட்டு சேம். ஓகேவா? ஆனால் ப்ராடக்டே உனக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. ப்ராடக்டே உனக்கு வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்றப்ப என்ன ஆகிடுது, விமேக்ஸுன்ற ஒரு கான்செப்டே இல்லை. உனக்கு ரியாக்ஷனே நடக்கலை. புரியுதா? ரியாக்ஷன்ன்றதே நடக்கலை. ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு ரியாக்ஷன், அதையே அது நிறுத்திடுச்சு. அதனால் விமேக்ஸை மட்டும் குறைச்சிடுச்சு, அஃபினிட்டியை அது குறைக்கவே இல்லை. இந்த தான் நான் சொல்ல வந்தேன். இதுதான் நான் காம்படிட்டிவோட நீ பார்க்கணும். அப்போ நான் காம்படிட்டிவோட கர்வ் எப்படி இருக்கும்? கேஎம் வந்து சேமாக இருக்குது, ஆனால் விமேக்ஸ் குறைஞ்சிடுச்சு. விமேக்ஸ் குறைஞ்சிடுச்சு. அதனால் இது என்ன ஆயிடுது, நான் காம்படிட்டிவ். கேஎம் அதே தான் இருக்குது. விமேக்ஸ் இதுலேயுமே விமேக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டர் குறைஞ்சதுன்னா அது வந்து பாசிட்டிவாக தான் மாறும். இதோ இங்கே தான் போகும், இப்படி போகும். புரியுதா? அதனால் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்தாங்கன்னா மேலே உள்ளது இன்ஹிபிட்டட் கர்வா, கீழே உள்ளது இன்ஹிபிட்டட் கர்வா அப்படின்னு கேட்டால் இந்த மேலே உள்ளது தான் இன்ஹிபிட்டட். நான் கூட ஒரு கொஸ்டினில் கேட்டிருப்பேன், இன்ஹிபிட்டட்னா உடனே கீழே இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த கர்வ் தான் இன்ஹிபிட் ஆன ரியாக்ஷனோட கர்வ், டாப்பில் இருக்கிறது.
இதுதான் வந்து நார்மல் ரியாக்ஷனோட கர்வ். இந்த கான்செப்டுக்குள்ளே கிளியராக வரணும். ஏன்னா 1/Vmax வெறும்னே Vmax இல்லை, Vmax குறைஞ்சதுன்னா வேல்யூ பாசிட்டிவாக தான் போகும், இன்னும் கொஞ்சம் மேலே தான் ஏறும். ஏன்னா அது டினாமினேட்டரில் இருக்க Vmax. புரிஞ்சிடுச்சா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அடுத்ததா அன்காம்படிட்டிவ்க்கு வரும். இப்போ அன்காம்படிட்டிவில் என்சைம் வந்து எது கூட பைண்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அன்காம்படிட்டிவை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு என்சைம் கூட பைண்டே ஆக போகிறது இல்லை. அது கூட பைண்ட் ஆகாட்டி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட மட்டும்தான் பைண்ட் ஆகும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட மட்டும்தான் பைண்ட் ஆகும். அப்படி இது வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட மட்டுமே பைண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போகிறது தான். இல்லை Vmax கண்டிப்பாக குறைய தான் போகுது, பிரச்சனையே இல்லை. Vmax குறைஞ்ச போய் பிரச்சனையே இல்லைன்றது. இப்போ என்சைமுக்கும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் பைண்ட் ஆகாததில் இங்கே பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ வந்து கேமேக்ஸை வந்து நீ கேஎம்மை வந்து நீ நார்மல்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது, நார்மல்னு சொல்ல முடியாது. அஃபினிட்டி டுவர்ட்ஸ் தி சப்ஸ்ட்ரேட்டுக்கும் என்சைமுக்கும் உள்ள அஃபினிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது எப்படி அதிகமாகும்? இது வந்து சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட தானே பைண்ட் ஆகுது, அஃபினிட்டி எப்படி அதிகமாகும்னு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுது, என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் பைண்ட் ஆச்சு இல்லை, பைண்ட் ஆகி இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னொரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தான் இப்போ மெயின் ப்ராடக்டாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த சைடுக்கு இதை தாண்டி இது கீழே இறங்க போகிறதே இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு, இந்த கோடோட முடிஞ்சு போச்சு ரியாக்ஷன். அப்போ இதுக்கப்புறமா கீழே உள்ள இந்த பார்ட்டை பற்றி ரியாக்ஷனுக்குள்ளே இப்போ வரலை. அப்போ என்னாச்சு, இது ரெண்டும் கம்பைன் ஆகி இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் பைண்ட் ஆகி இந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுதான் அந்த ப்ராடக்டாகவே மாறி போச்சு. அதனால் வேறு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் இன்னும் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக அந்த அஃபினிட்டி வந்துடும், வேக வேகமாக பைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வேக வேகமாக பைண்ட் ஆகி அஃபினிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். Vmaxை பற்றி சொல்லவே தேவையில்ல, ரியாக்ஷன் நடக்கவே இல்லை. அதனால் அன்காம்படிட்டிவ் வெறும்னே சப்ஸ்ட்ரேட் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட மட்டும்தான் பைண்ட் ஆகுது. என்சைம் வெறும்னே ஃப்ரீயாக இருந்தால் கூட பைண்டே ஆகாது. என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் வேக வேகமாக பைண்ட் ஆகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும், அதை அங்கேயே மாட்டிக்கும். திருப்பி இன்னொரு சப்ஸ்ட்ரேட் என்சைமோட பைண்ட் ஆகும், அதை அங்கேயே மாட்டிக்கும். இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டும் வேக வேகமாக கம்பைன் ஆகிட்டு. அதனால் இதில் Vmaxை பொறுத்த வரைக்கும் கேட்கவே தேவையில்லை, கம்மி தான். Vmax low, Km high. அன்காம்படிட்டிவில் Vmax எப்போதும் போல் லோ தான். Km வந்து என்ன, அஃபினிட்டி அதிகமாகிடுச்சு, அதில் Km கம்மியாகிடுச்சு. ரெண்டுமே லோ. அன்காம்படிட்டிவ்னா ரெண்டுமே லோ. இதோடைய கேர்வை நீ பார்க்க போகிறேன், அன்காம்படிட்டிவோட கேர்வை பார்க்க போகிறேன். அன்காம்படிட்டிவோட கேர்வ்லாம் நம்ம பார்த்துட்டோம். Km லோ ஆகுது, Vmax லோ ஆகுது, ரெண்டுமே லோ ஆகுது. ரெண்டுமே லோ ஆகும்போது என்ன பண்ணுறது, நம்ம Km லோ ஆகுது. அப்போது Km லோ ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக போகணும், ஆனால் அது நெகட்டிவாக இருக்குது. அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், Vmax இங்கே போயிடும். அதெல்லாம் அன்காம்படிட்டிவோட பாரு கிராஃப் எப்படி போகிறது. Km வந்து கம்மியாச்சு, அதனால் வந்துட்டு வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைப்போம், ஆனால் மைனஸ் இருக்கிறதால பின்னாடி போயிடுச்சு. Vmaxும் கம்மியாயிடுச்சு, அதனால் இங்கே போயிடுச்சு. அதனால் இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே போகும்.
இப்போ மேலே உள்ளது தான் இதுலேயும் இன்ஹிபிட்டடு. கரெக்டா? எல்லாத்துலேயுமே மேலே உள்ளது தான் இன்ஹிபிட்டடு, கீழே உள்ளது தான் நார்மல். இதில் தெளிவாக இருக்கணும். நம்ம மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் கன்ஃபியூஸே ஆகிடக்கூடாது. மிக்சடில் தான் மேட்ரே இருக்குது. மிக்சர் தான் நம்ம பொதுவாக எல்லாரும் நம்மள்கிட்ட சொன்னது. மிக்சர் தான். மிக்சரில் என்சைம் கூடவும் பைண்ட் ஆகிடும். அதே தான், என்சைம் கூடவும் பைண்ட் ஆகும். எப்படி நமக்கு இந்த மாதிரி இது சொல்லப்போனால் இது எதுக்கு சிமிலர் அப்படின்னு நீ பார்த்தோன்னா, நான் காம்படிட்டிவ்க்கு சிமிலர். நான் ரெண்டுத்துக்கும் பைண்ட் ஆவேன்ற மாதிரி கணக்கு தான் இதுவும். மிக்சடும் ரெண்டுத்துக்கும் பைண்ட் ஆகும். மிக்சட் ரெண்டுத்துக்கும் பைண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வரும். நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்களே, அல்லோஸ்டியரிக் சைட்டில் பைண்ட் ஆச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்டில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷனல் சேஞ்சை கொண்டு வந்துடும். அதனால் என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் பைண்ட் ஆக முடியாது. என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் பைண்ட் ஆக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து முட்டிக்கிட்டு நிற்குது. அதனால் இதில் உனக்கு என்ன ஆகுது, ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகலை. வாய்ப்பே இல்லை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது. ஏன்னா இது சுத்தமாக பைண்டே ஆகலை. அதில் அஃபினிட்டியும் குறைஞ்சி போச்சு. அஃபினிட்டி குறைஞ்சா கேஎம் வந்து ஏறும். அதனால் மிக்சடை பொறுத்த வரைக்கும் கேஎம் அதிகமாகும். அதே சமயம் ப்ராடக்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகலை. கேஎம் அதிகமாகவும் ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகலை. கேஎம்மும் அதிகமாகி ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகாததால என்ன ஆகுது, இதை போய் டேபிளில் போய் ஃபில் பண்ணி விட்டுருவோம். விமேக்ஸ் எப்போதும் போல் கம்மி, கேஎம் அஃபினிட்டி கம்மியாயிடுச்சு, அதனால் கேஎம் அதிகமாகிடுச்சு. இவ்வளோ தான். இந்த டேபிளே இப்படி தான் கொண்டு வந்தோம் நம்ம. முடிஞ்சிடுச்சா? எல்லாத்துக்கும் விமேக்ஸ் குறைஞ்சிடுச்சு. ஆனால் காம்படிட்டிவ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட கான்சென்ட்ரேஷனை தாண்டினதுக்கப்புறம் விமேக்ஸை அட்டைன் பண்ணிடுச்சு. ஓகே, கேவை போய் வரைஞ்சி விட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேஎம் அதிகமாகிடுச்சு. கேஎம் அதிகமாச்சுன்னா வேல்யூ இந்த பக்கம்தான் போகணும். சரி, இந்த பக்கம்தான் போகணும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதால முன்னாடி தான் இந்த இடத்த நோக்கி வந்துடுச்சு. விமேக்ஸ் வந்துட்டு குறைஞ்சி தான் போயிடுச்சு. அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் முன்னாடி இருக்கும். ஏன்னா கேஎம் வந்து குறைஞ்சிடுச்சு. கேஎம் வந்து குறைஞ்சது, சரி, கேஎம் வந்து அதிகமாகிடுச்சு. கேஎம் வந்து அதிகமானதுனால இந்த இடத்துல நீ போடுற ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து அடிச்சிடுச்சு. இந்த இப்படி போயிடுச்சு. இப்படி வந்து சேர்ந்துடுச்சு. சின்ன கேப் இருக்குது, அதையும் நிரப்பிடுறேன். இப்படி ஆயிடுச்சு. இதுலேயும் அதே பழைய கதை தான். இன்ஹிபிட்டட் இங்கே இந்த கர்வு,